வணக்கம். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யுகே டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் பார்க்க போறோம். அதாவது வந்துட்டு யுகே டூரிஸ்ட் விசா வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு வந்து உங்களுக்கு யுகே கவர்மெண்ட் சைட்ல போயிட்டு டைரக்டா நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுல வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல மெயினா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு. அதாவது ஒன்று வந்து நீங்க ஓனா வந்து நீங்களே வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபண்ட்ஸை வச்சு நீங்க வந்துட்டு டூரிஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூகேல வந்துட்டு உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறது அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகரி. ஸோ யூகே டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் வந்துட்டு ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லையும் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டூரிஸ்ட் விசா கிராண்ட் ஆகும். அண்ட் டூரிஸ்ட் விசாக்கு வந்துட்டு நீங்கள் இமிகிரேஷனுக்கு போனீங்கன்னா வந்துட்டு ஏதாவது இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா, என்ன கேட்பாங்க, என்ன ஆக்சுவலாக அந்த பயோமெட்ரிக்ஸில் வந்துட்டு பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த டிபி டெஸ்ட் வந்து மேண்டேட்டரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. டூரிஸ்ட் விசாக்கு டிபி டெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா, இந்த மாதிரி கேள்விக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யூகே டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணணும், இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணணும்னு வந்து நீங்கள் வந்துட்டு யூகேயோட கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ல போயிட்டு டேரெக்டாக நீங்களே அப்ளை பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கான உங்களோட KYC டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்கும். அதாவது உங்களோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் மோர் தேன் 6 months வந்துட்டு வேலிடிட்டி இருக்கணும். ஏன்னா யூகே டூரிஸ்ட் விசா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்துட்டு மினிமமாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 months கொடுத்துருவாங்க விசா. நீங்கள் வந்துட்டு 1 week தான் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை 10 days தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கூட மினிமம் வந்து யூகே டூரிஸ்ட் விசா 6 months கிராண்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோர் தேன் 6 months வந்துட்டு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் விசா வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் வந்து மேண்டேட்டரியான டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேசிக் KYC, அதாவது உங்களோட ஃபோட்டோ ஐடி இல்லை உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் பாஸ்போர்ட் இதர் ஆதார் கார்டு இல்லை வந்துட்டு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு இந்த விசா ஃபில் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் நேஷனல் ஐடி நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும். அங்கே நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஆதாரோட ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கலாம். ஸோ செகண்ட் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட் தான் வைக்கணும். அதாவது நீங்கள் வந்துட்டு இங்கே யூகேக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான டோட்டல் டியூரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 week மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அந்த 1 weekக்காக உங்களால் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்களோட ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான தகுந்த சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ உங்களோட 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். அந்த 3 monthsலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸாக வந்துட்டு நீங்கள் இந்த 1 week ஆகட்டும் இல்லை 10 days மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டேஸுக்கு ஆன எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு விட அதிகமான அமௌண்ட் நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அமௌண்ட் உள்ளே வந்தது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக வந்திருக்கணும். அதாவது ஒரு உங்களோட பிஸ்னஸ்லேருந்து வந்ததாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு சேலரியாக வந்ததாக இருக்கலாம். வெறும் வந்துட்டு கேஷ் டெபாசிட்டாக வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் வந்து ஒரு அமௌண்ட் உள்ளே வந்திருக்குன்னா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால ஈச் அண்ட் எவ்ரி ருப்பி வந்து உங்கள் அக்கௌண்ட்குள்ளே வந்ததுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரூஃபும் நீங்கள் வந்துட்டு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு உங்களோட பே ஸ்லிப்ஸ் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சிங்கன்னா போதும். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வச்சிங்கன்னா உங்கள் எம்ப்ளாயர் நேம்லேருந்து உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆனது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், அண்ட் பே ஸ்லிப்பில் இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இது வந்து 100% சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு ட்ரூத்தாக இருக்குது, ஜென்யூனாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக பிஸ்னஸில் வர இன்கம் அண்ட் ஐடி ரிட்டர்ன் டாக்குமெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா Form 16 கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஆடட் அட்வான்டேஜ்க்காக. ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்யூனாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட் போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ட்ராவல் டிக்கெட்ஸ் அண்ட் அகாமடேஷன் ஹோட்டல் புக்கிங்ஸும் வந்து வச்சிங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப மச் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த நாளில் போயிட்டு இந்த நாள் ரிட்டர்ன் வந்துடுறீங்கிறத கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்போவே கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வந்து போய் டூரிஸ்ட் விசாவில் 6 மாதம் அங்கே இருந்து ஏதாவது ஒர்க்குக்கு போயிடுவீங்கிற பயம் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுங்க, ரிட்டர்ன் டிக்கெட் ஓட வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு 100% ஈஸியாக வந்துட்டு அவங்க விசா கிராண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ இந்த ஹோட்டல் டிக்கெட் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கான அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அது போக அந்த 1 வீக் ஸ்டேக்கான பர் டே எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுமோ அதோட அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே பர் டே எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ட்ராவல் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் போது இன்டர்னல் ட்ராவல் போருக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ட்ரெயின் இல்லை டியூப் அந்த மாதிரி சொல்கிறேன், பஸ்ஸஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்துட்டு 10 to 15 pounds பர் பர்சன், மேக்ஸிமம் 15 pounds வந்து ஆகும். அதாவது 1500 rupees வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு. இதுவே நீங்கள் வந்துட்டு ஓலா, உபர், இங்கே போல்ட் அந்த மாதிரி வந்துட்டு டாக்ஸிஸ் இருக்குது. டாக்ஸிஸில் போனீங்கன்னா அதில் காஸ்ட் ரொம்பவே அதிகமாகும். ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும். பட் ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு லண்டன் சிட்டியில் ஸ்டே பண்ணிங்கன்னா மினிமமாக வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 7,000 to 10,000 rupees மினிமமாக வந்து பர் டே வந்து உங்களுக்கு ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஆகும் ஸ்டே பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அதை பார்த்தீங்கன்னா அது மேஜரான எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஏன்னா ஃபுட்டு வந்து நீங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு மெக்டியோ, கேஎஃப்சியோ பார்த்து சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பர் பர்சனுக்கு பர் மீலுக்கே வந்துட்டு 5 to 10 pounds ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் 25 pounds ஆகும். ஸோ நம்ம ஒரு காசுக்கு 2,500 rupees பர் டே வந்து மினிமம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு டூ அண்ட் ஃப்ரோ டிக்கெட் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அந்த அமௌண்ட்டு போக அடிஷ்னலாக கூட நீங்கள் அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்க ஒரு 10 days வரீங்க, உங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஒரு 2 to 3 lakhs வருதுன்னா அண்ட் டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஒரு 1 lakh போட்டிங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 4 lakhsலேருந்து 5 lakhs நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு விசா அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு விசா கிராண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு விசா கிராண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு டூரிஸ்ட் அப்ளை பண்ண போகிறதுக்கு ஒரு 1 month முன்னாடியோ இல்லை 10 days முன்னாடி போயிட்டு பல்காக ஒரு 2 lakhs 3 lakhs கேஷ் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான அப்படி ஏதாவது உங்களுக்கு பிஸ்னஸில் கேஷ் இன்ஃப்ளோ வந்திருக்கு, கேஷாக வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு, அதை நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டிங்கில் வந்துட்டு ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து உங்களோட ஓன் இதை காமிச்சு நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறது. ஸோ ரெண்டாவது கேட்டகரி சொன்னதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க, சப்போஸ் யூகேல இருக்காங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்படி ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதாவது என்னென்னா அவங்களோட ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட், அவங்க வந்து யூகேல ஒர்க் பண்ணுறதோட பே ஸ்லிப்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அவங்களோட விசா, அவங்க என்ன டைப் ஆஃப் விசாவில் இருக்காங்க, அவங்களோட பாஸ்போர்ட், அண்ட் இது போக வந்துட்டு ஒரு இன்விடேஷன் லெட்டர் அண்ட் கவர் லெட்டர், இது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் உங்களோட நேமை மென்ஷன் பண்ணிட்டு இன்விடேஷன் லெட்டரில் இவங்க சோன்ஸ் பர்சனுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், எண்ட் டு எண்ட் அவங்க ட்ரிப்புக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அண்ட் அவங்க வந்துட்டு என்னோட அட்ரஸில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் அவங்களோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஸ்டேயிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு நான் பேர் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரூஃபி சேர்த்து சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த இன்விடேஷன் லெட்டர் அண்ட் கவர் லெட்டர் 2 லெட்டர் வைக்கணும். ஸோ அந்த லெட்டர்ஸ் வச்சுட்டு அவங்களோட ப்ரூஃபும் ஸ்ட்ராங்காக அவங்களும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு விசா வந்துட்டு ஈஸியாக கிராண்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் விசா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ் குளோபல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதாவது பயோமெட்ரிக்ஸ்க்காக. நீங்கள் அந்த பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மெயினாக வந்து ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கணும். அண்ட் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அந்த விஎஃப்எஸ் குளோபல் சைட்லேயே லாகின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிஃபோர் 48 hours முன்னாடியே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு மற்ற எதுவும் வந்துட்டு வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ கிளியராக இருந்துச்சுன்னா அதையே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு கிளியராக இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க செக் பண்ணுவாங்க அண்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீடிங் எடுப்பாங்க அண்ட் உங்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இந்த 2 தான் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபோட்டோ, இந்த 2 தான் பயோமெட்ரிக்ஸில் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ விசா இன்டர்வியூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது டூரிஸ்ட் விசாக்கு வந்துட்டு உங்களுக்கு யூகேக்கு வரக்காக விசா இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா பேசிக்காக உங்களோட பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஏதாவது ப்ரூஃப்ஸ் இல்லை, ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்காக இருக்குது, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் கிளியராக இல்லைன்னா மட்டும்தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை கேட்பாங்க. அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். வேற வந்து ஃபார்மலான விசா இன்டர்வியூ எதுவுமே டூரிஸ்டாக்கு கிடையாது.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிபி டெஸ்ட் எடுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாக்கு பொறுத்த வரைக்கும் டிபி டெஸ்ட் வந்து யூகே கவர்மெண்ட் மேண்டேட்ரி கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மோர் தேன் 6 months உள்ள விசாக்கு மட்டும்தான் வந்து டிபி டெஸ்ட் வந்து மேண்டேட்ரி. யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்து மினிமம் 6 months தான் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்து 2 years and 5 years கேட்டகரி இருக்குது. நீங்கள் 2 years அப்ளை பண்ணாலும் 5 years அப்ளை பண்ணி விசா வாங்கினா கூட கண்டினியூஸாக 6 months தான் உங்களால் ஸ்டே பண்ண முடியும். மோர் தேன் 6 months உங்களால் இருக்க முடியாது லீகலாக. அதனால வந்துட்டு மோர் தேன் 6 months உங்களால் ஸ்டே பண்ண முடியாதங்காட்டி உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் விசாக்கு டிபி டெஸ்ட் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 years இல்லை 5 years விசா அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிபி டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் அப்ளை பண்ணி அவங்களுக்கு விசா அப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க 6 months மட்டும்தான் வந்துட்டு ஸ்டே பண்ண முடியும். ஸோ யூகே கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 6 months நீங்கள் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் விசாவில் வந்துட்டு யூகேல ஸ்டே பண்ண போறீங்கன்னா டிபி டெஸ்ட் கம்பல்சரியாக வந்துட்டு உங்களோட செஸ்ட் எக்ஸ்ரே வந்து ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்து அந்த டெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த விசா வந்து கிராண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூகே டூரிஸ்ட் விசாக்கான செக்லிஸ்ட் அண்ட் அதுக்கான ஃபைனான்ஷியல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஓனாக சப்மிட் பண்ண எப்படி, இல்லை உங்களுக்கு யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணி இன்விடேஷன் லெட்டர் கொடுத்தா எப்படிங்கிறது டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் டிபி டெஸ்ட்டை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு இந்த யூகே டூரிஸ்ட் விசா பற்றி ஏதாவது 1-to-1 கன்சல்டேஷன் வேணும்னா நம்மளோட ஆன்லைன் கன்சல்டேஷனை நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வித் மினிமம் சார்ஜஸோட வந்துட்டு நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் டூரிஸ்ட் விசாக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி கிட்ட போனீங்கன்னா மினிமம் 2000 7,000 வரைக்கும் வந்துட்டு பர் கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களே ஓனாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஏஜென்சி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட தான் கேட்டு வாங்குவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். ஜஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ வந்து அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அந்த பயோமெட்ரிக்ஸ் கூட அவங்க வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். உள்ளே போகிறது நீங்கள் மட்டும்தான் போக முடியும். அதனால யாருமே எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நீங்களே ஓனாக பண்ணீங்கன்னா அந்த வந்து ஏஜென்சிக்கு கொடுக்குற காசு வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆஃப் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.